வணக்கம். இன்னைக்கு கோபம், அதாவது கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, கோபம் முதல்ல எப்படி வருது, கோபம் எதனால் வருது, அது எப்படி சில பேர் கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு சின்ன கதை மூலமாக. முதல் முறையாக இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற தகவல்களும் வீடியோக்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஒரு உண்மை சம்பவம் நடந்த சம்பவம் இது. ஒருத்தர் சொல் மூலமாக எனக்கு சொன்னாங்க, அதை நான் உங்களுக்கு பகிர்றேன். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் காலை ஒரு 11 மணி நேரம் இருக்கும். ஒரு வெளிநாட்டு பயணி நம்ம உள்நாட்டு போர்ட்டர், அதாவது சுமை தூக்கும் தொழிலாளி. அவர் சுமை தூக்குறதுனாக்கா நம்ம ரயில் ஸ்டேஷன் தூக்குற மாதிரி கிடையாது. இங்கே இருக்கிற கார்கோ, அந்த கார்கோ சுமை எடுத்துகிட்டு போயிட்டு விமானத்தில் ஏற்றணும். பயணிகள் கொண்டு வர இதுவாக செக் பண்ணிவிட்டு அவங்க புக் பண்ணிவிட்டு நம்பர் எழுதிட்டு ஒரு டேக் ஓட்டிடுவாங்க. அந்த டேக் ஓட்டினோடனே அங்கே இருக்கிற ஊழியர்கள், விமான நிலையத்தில் ஊழியர் செய்கிறவங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு விமானத்தில் ஏற்றுவாங்க. அந்த போர்ட்டருக்கும், அதாவது அந்த கூலி தொழிலாளிக்கும் ஒரு வெளிநாட்டு பயணி, அவர் 2 பேருக்கும் ரொம்ப மிகுந்த வாக்குவாதம். அவர் அந்த வெளிநாட்டு பயணி அந்த தொழிலாளியை அடிக்கடிக்க ஓடுறாரு, ரொம்ப கோபமாக பேசுறாரு. இவர் அதுக்கு இருங்க சார், தெரியுங்க சார்ன்னு சொல்லிட்டு ரொம்ப குழையிறாரு. இவருக்கு கோபம் வரல, அவர் ரொம்ப கோவப்படுறாரு. நம்ம நம்மளுக்கு இன்னும் இந்த இவ்வளோ திட்டாரு, இவர் என்ன ஒரு அமைதியாக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகிற அளவுக்கு அவர் நடந்துக்கிறார். ஆயிடுச்சு. இப்போ சரின்னு சொல்லிட்டாங்க. இவர் எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு தொழிலில் போயிட்டு, அதாவது லக்கேஜ் கொண்டு போயிட்டு விமானத்தில் இறக்கிட்டு வந்தார். எனக்கு அவர்கிட்ட பார்க்கணும் பேசணும். எப்படியாவது பார்த்து, என்ன இவ்வளோ கோவப்பட்டாலும் உனக்கு எப்படி கோபம் வரல, அதனால அடிக்கடிக்க வரான், உனக்கு கோபமே வரலையே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கோபத்தை கட்டுப்படுத்துறது எப்படின்றது நம்மளும் அந்த சினம் தவிர்த்தல் அப்படி பயிற்சிகள்லாம் போயிருக்கிறோம். அதனால் அந்த சினத்தை தவிர்க்கிறது, கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்றது அந்த தொழிலாளி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ அமைதியாக இருந்தார் அப்படின்றதுக்காக அவரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் போயிட்டு அந்த லக்கேஜை விமானத்தில் ஏற்றிட்டு அடுத்த லக்கேஜுக்காக வரார். திருப்பி இன்னும் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அது வண்டியில் ஏற்றணும் டைமிங் பிரகாரம். அப்போ வரும்போது நான் அவர் மணிக்கு கூப்பிட்டு உட்கார வச்சுங்க, வாங்க சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம். இல்லை சார், எனக்கு வேலை இருக்குது அப்படின்றத அந்த தொழிலாளி. ஒரே நிமிஷம் சரி வாங்க, எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லிட்டு போயிடுங்க. ஏங்க உங்களுக்கு கோபமாக வராதா அப்படின்னு முதல் மாதிரியாக கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னார், ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை பார்த்தேன். அந்த வெளிநாட்டு பயணி உங்களை அடிக்கிற அளவுக்கு வராரு, ரொம்ப கோபம் பேசுகிறார், ரொம்ப முரட்டத்தனமாக பேசினார். உங்களுக்கு கோபம் வரல, எப்படி கட்டுப்படுத்துங்க கோபம் வரலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் அதெல்லாம் ரொம்ப கோபம் வந்தது எனக்கு அப்படின்னாரு. அந்த விஷயத்தான் சார் கேட்கணும் நான். உங்களுக்கு கோபம் வந்தது இல்லைங்களா, அது எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னு கேட்டேன். அதுவா சார், அது கட்டுப்படுத்துறது அது அவங்கவுங்க ஒரு தனித்தனியாக அவங்கவுங்க முறை பிரகாரம் டீல் பண்ணிக்குவாங்க சார் அப்படின்னா. சரி, நீங்கள் எப்படி டீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பயணி ரொம்ப சாவகாசமாக சொல்கிறாரு, சார் அந்த வெளிநாட்டு பயணி ஒரு அமெரிக்க பயணி சார் அப்படின்னாரு. சரி, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னாரு. அவர் அமெரிக்கா போயிட்டுருக்கார் சார் இப்போ. சரிங்க, அதுக்கும் நீங்கள் கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன சார்? அப்போ வெளிநாட்டு பயணிகள்லாம் உங்களுக்கு கோவம் வராதா? அப்போ உள்நாட்டு பயணிங்கன்னா கோவப்படுவீங்களா? எனக்கு இந்த சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைங்க சார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, சார் அவர் அமெரிக்கா போகிறார் சார். சரி, ஆனால் அவருடைய லக்கேஜ் ஜப்பானுக்கு போயிட்டு இருக்குது சார் அப்படின்னாரு. என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்? ஆமாம் சார், அவர் கோவப்பட்டார், நம்ம அவருக்கு ஈக்குவலாக நம்ம கோவப்பட முடியுமா? அவர் வெளிநாட்டுக்காரர், ஏதாவது நம்மளுக்கு இங்கே பிரச்சனை ஆகிடும். நம்ம முறை பிரகாரம் தான் டீல் பண்ணோம். அவர் அமெரிக்கா போகிறாரு, அவருடைய லக்கேஜ் தீர்ந்து போயிட்டு ஜப்பான் பர் ஃப்ளைட் ஏற்றிட்டு வந்துட்டு சார். நம்ம கோவத்தை இப்படி தான் சார் இருக்க முடியும், நானும் அப்படி தான் சார் டீல் பண்ணேன் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இந்த கையிலேருந்து என்ன தெரியுதுனாக்கா, எல்லாருக்கும் கோபம் வரும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்த அவங்கவுங்க முறை பிரகாரம் டீல் பண்ணுறது தான் அவங்கவுங்களுடைய இது. அந்த தொழிலாளி அவர் முறை பிரகாரம் அவர் டீல் பண்ணார். அதே மாதிரி நாமளும்
ஆனால் அந்த மாதிரி தான் நம்ம பழிவாகிற எண்ணத்தோடு டீல் பண்ண விடுது. நமக்கு தெரிஞ்ச முறை பிரகாரம் அந்த சின்னத்தை எப்படி அடக்கிறது, கோபத்தை எப்படி அடக்கிறதுன்னு அடக்கி நம்ம கட்டுப்படுத்தினாக்கா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் புகழேந்தி. மீண்டும் அடுத்த நல்லதொரு காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.